மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்று மகிழச் செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்று மகிழச் செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை எனக்கு தந்தீர். என் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார்,
மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் புதிதாக வந்திருப்பீங்கன்னா ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வது கர்த்தருடைய சித்தம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அங்கே யோவான் எழுதுகிற பார்க்குறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அந்த பாருங்கள் சுகம் என்ற அந்த பதத்துக்கு பதிலாக ப்ராஸ்பர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, அதாவது பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாயிருக்கும்படி வேண்டுகிறேன், பல விரும்புகிறேன். தேவன் என்ன சொல்கிறாரு, அவர் விரும்புகிறார் என்று பார்க்குறோம். பாருங்கள் நம்முடைய நல்ல தகப்பன் அவர் எப்படி இருக்காருன்னா, நம்ம நல்லா செழிப்பாக ஆசீர்வதிக்கப்படன்றதான் அவருடைய விருப்பம். லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளையகுமாரன் திரும்ப வர்றான். பண்ணிகிட்ட போயிட்டான். அங்கே பண்ணி கூட இருந்து எல்லாத்தையும் இழந்து போய் பண்ணிகிட்ட போய் அங்கே போய் சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் அவன் திரும்பியுமா ஒரு பெரிய மனந்திரும்புதலோடு தன்னுடைய தகப்பனை தேடி வந்தோடனே அந்த தகப்பன், நல்ல தகப்பன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ போயிட்டியே, பண்ணிகிட்டெல்லாம் போயிட்டியே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி போடாமல் அவனை மீண்டுமாக அவருடைய பாருங்கள் செழிப்பினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே அவனை நிரப்புகிறார் என்பதை வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவன் வந்த உடனே அவனை என்ன செய்கிறாரு, அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு நல்ல விலையுயர்ந்த மோதிரத்தை கொடுத்து, நல்ல பாருங்கள் செருப்பெல்லாம் கொடுத்து, கொளுத்த கன்றை அடித்து அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு விருந்தை கொடுக்குறார். காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தகப்பன் ஒருபோதும் இந்த உலகத்திலே நாம் தரித்திரமாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை மிக தெளிவாக அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது இல்லையா. முதல் மனுஷனாக ஆதாம் பாவம் செய்து எப்படி அந்த இளையகுமாரன் போய் அந்த பாருங்கள் போய் எல்லா அப்பாவுடைய ஐஸ்வர்யத்தையும் தொலைச்சி போட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் பாருங்கள் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை போய் கிடைக்குமான்னு அவன் விரும்புகிறான். ஆனால் அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தரித்திரம் இருந்தது. ஆனால் எப்பொழுது அவன் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தானோ, அப்பொழுது தகப்பன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே, தன்னுடைய பாருங்கள் அவனை கடவுள் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலேயும் அவனுக்கு மீண்டுமாய் எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ பாருங்கள் வந்துட்டான், சரி நீ அப்படியே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, அப்படியே போய் தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லாமல், வந்த உடனே அவனுக்கு நல்லா குளிப்பாட்டி, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு பாருங்கள் நல்ல விலையுயர்ந்த மோதிரத்தை கொடுத்து, நல்ல பாதரட்சியை கொடுத்து, அவனை பாருங்கள் அவனுக்கு கொளுத்த கன்றடித்து தன்னுடைய தகப்பனுடைய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலையும் அவனை நிறைக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நம்முடைய நல்ல தகப்பனாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, ஒருவேளை கடந்த காலங்களிலே நாம் ஒருவேளை தரித்திரமாய் வாழ்ந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை இல்லாமையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒருபோதும் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றால் வேதம் சொல்லுது. அவர் தேவனுடைய கிருபை அறிந்திருக்கலே, தேவன் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் பாருங்கள் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் கல்வாரி சிலை சுமந்து தீர்த்து நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், ஐஸ்வர்யவனாய் மாற்றியிருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அந்த கல்வாரி சிலுவையிலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு பண்டமாற்று என்று நம்ம சொல்ல முடியும். தேவன் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அங்கே செய்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. எடுங்க எல்லாரும், வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்கிறார். என்ன ஆமேன்னா, நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்கள்ன்றது ஒரு ஆமேன். ஆமேன் அது எல்லாரும் ஆமேன் சொல்லணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்மளை என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய பாருங்க நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்னா மகிமையும் வல்லமை ஏன் உண்டாயிருக்குன்னா, நம்மளை ராஜாக்கள் ஆக்கியிருக்காரு அவர். நம்ம பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு. இன்னைக்கு நம்மளை எப்படி இருக்கிறோம், ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். அதுக்கு ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன்.
அப்போ அதை ஆமேன்னு சொல்லிட்டு சிலர் நம்ம சர்ச்சுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஆமேன் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவீங்க, வெளியில் போய் ஆமேன்னு சொல்லுவாங்க, நான் ராஜாமாய் நடந்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆமேன்னு சொல்லும் போது என்ன நடக்குன்னா, கர்த்தர் என் பாவத்தை எப்படி கழுவினாரோ அதே போல் என்னை தேவன் ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், பணம் வந்தால் சில தப்பெல்லாம் நம்ம பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், பாருங்க, அவர் அதனோடு வேதனையை கூட்டார். என்ன சொல்றாரு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐஸ்வர்யவனாக இருக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அவர் அதனால என்ன பண்ண மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டாரா? பணம் வர்றதுனால யாருக்காவது எந்த பிரச்சனையும், அதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால பணம் வருதுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்துக்கு நம்ம போக மாட்டோம். சிலர்லாம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த பணத்தெல்லாம் வேணான்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது நம்ம பெந்தகோஸ்தே வட்டாரங்கள்லையே. நம்ம சர்ச்சு ஒரு பெந்தகோஸ்தே மறந்துடக்கூடாது. நல்ல சர்ச்செல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கனால இது பெந்தகோஸ்தே சர்ச்சில்லைன்னு நினைக்கக்கூடாது, முழுக்க முழுக்க பெந்தகோஸ்தே சர்ச்சு தான், மறந்துட வேண்டாம். சரி, ஆனால் குறிப்பாக சில ஊழியக்காரர்களுடைய இது என்ன அப்படின்னா, செழிப்பு வந்தால் என்னென்ன தீமையை நம்ம தப்பான வழியில் போயிடுவோம் அப்படின்னு தான் அநேகர் என்ன பண்ணாங்க சொல்கிறாங்களா, அவர்கள் இந்த மாதிரி இந்த செழிப்பான காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க செழிப்பை குறித்து ஒரு தவறான எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், ஒன்று இன்று நமக்கு ஐஸ்வர்யம் நமக்கு இன்றைக்கி தேவையில்லை. ஏன்னா ஐஸ்வர்யம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது என்பது இவருடைய முதல் கருத்து. ரெண்டாவது இவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, பாருங்கள் ஐஸ்வர்யத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ஒரு ஆள் நல்லா ஜெபம் பண்ணுறாருன்னா அவருடைய கையில் காசெல்லாம் உட்காந்துருக்கணும். அவங்களுடைய இதெல்லாம் என்னென்னா, நல்லா ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறாரு, சர்ச்சுக்கு ரெகுலராக வராருன்னா அவர் என்ன இருக்கக்கூடாது? கையில் பணம் இருக்கக்கூடாது அப்படின்றது இவங்களுடைய ரெண்டாவது தவறான ஒரு கருத்து. அடுத்து மூணாவது ஒரு கருத்து இருக்குது. ஐஸ்வர்யம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். பணம் இருந்துச்சோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. நம்ம பணம் இருந்துச்சுன்னா நம்மளால் பைபிள் படிக்க முடியாது. பணம் இருந்தால் நம்ம சபைக்கு போக முடியாது. ஏன்னா பணம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு இவங்களுடைய மூன்றாவது ஒரு தவறான கருத்தை வைக்கிறாங்க. அடுத்து நாலாவது பாருங்க சொல்கிறாங்க, கஷ்டப்படுறது நமக்கு நல்லது. என்ன கஷ்டப்படுறது? நமக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. கஷ்டப்படுறது நல்லது இல்லை, எப்படி? பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது அது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பாருங்கள், நம்ம கஷ்டப்படும் போது தான் என்ன பண்ணுறோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே பாருங்கள் என்ன பண்ண முடியும், நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நிறைய பாடங்களை என்ன செய்யலாம், நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர் பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, பாலடைய செய்து விட்டார்கள். நிறையா சபைக்கு போகிற மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சொல்லுவாங்க அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் பாருங்கள் பெரிய பேஜெல்லாம் குத்திருப்பாங்க, ஏசு ரட்சிக்கிறாரு, விடுவிக்கிறாரு, நேசிக்கிறாரு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் கையில் என்ன இருக்காது, அவங்களுக்கு பணம் இல்லாத ஒரு நிலையில் அவங்க இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் வந்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எடுத்து போட்டுரும், பணம் நமக்கு இந்த உலகத்தில் தேவையில்லை இப்படின்னு சில தவறான கருத்துக்களை அவங்க சொல்கிறதுனால பணம் இருந்தால் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? பணம் இருந்தால் ஜெபம் பண்ண முடியாதுன்னு? என்கிட்ட பணம் இருக்குது, நான் கரெக்டாக ஜெபம் பண்ணிடுவேன். கரெக்டாக பாருங்கள் ஒரு 1 to 2 மணி நேரம் நான் கண்டிப்பாக ரெகுலராக ஜெபம் பண்ணுறது உண்டு. ஏன்னா எனக்கு அது பணம் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுறதில்ல, எனக்கு இந்த பணன்றது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா பணத்தை கொடுக்குறது யார்? கர்த்தர் தான். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். இப்போ இவளெல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் பெரிய இடங்கள்லாம் வாங்கணும், இத்தனை கோடி ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்போ அத்தனை கோடிக்கு நம்ம போய் ஒரு ஆள்கிட்டே போய் நிறைய ஊழியக்காரங்க தான் பண்ணுறாங்க, போய் நோட்டீஸ் அடித்து எல்லாம் விசுவாசிகள்கிட்டலாம் கொடுக்கணும். கொடுத்து என்ன பண்ணணும், எல்லோரும் ஆளுக்கு போய் ஒரு சீட்டை போய் விற்றுடுவாங்க. விற்று என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு 100 ரூபா சீட்டு 200 ரூபா சீட்டுன்னு வச்சுருங்க, டிக்கெட் மாதிரி. நீங்கள் போய் அவன்கிட்ட யாரை கேட்கணும் தெரியுமா? பேயை கும்பிட்றவன்ட்ட போய், ஐயா நாங்கள் சர்ச்சு கட்ட போகிறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா எழுதாமே சொல்லுவான்.
என்னையா அது உங்கள் இயேசுநாதர் வந்து உங்களுக்கு கொடுக்காம எப்படியா எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் போய் ரொம்ப தரம் தாழ்ந்து போய் எங்கே போயிருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவன்ட போய் சர்ச்சு கட்டுறக்கு போய் நீ கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சீட் அடித்து அங்கங்கே வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி வந்து பாருங்கள், சபையை கட்டுறது வந்து இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா? நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் பெறுகிறீங்கன்னா நான் சொல்கிறேன், நம்ம உட்கார்றதுக்கு அவன் காசு கொடுக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறோம். நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க அம்மா சொல்லுது, அம்மா நான் சினிமாவுக்கு போகிறேன், எனக்கு ஒரு டிக்கெட் நீங்கள் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க இல்லையா? ஏன் எடுக்க மாட்டீங்க? அந்த அம்மா வேறு எதுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கு வர ஆளுக்குன்னா ஒருவேளை அவங்க கஷ்டப்படாமல் எடுத்துகிட்டு வர்றோம்னு தவறு கிடையாது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், அஞ்ஞான மக்கள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு சர்ச்சு கட்டணும்னு கேட்குறது வந்து அது கடவுளுக்கே பெரிய கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தர் இந்நாளில் உண்டாயிருக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, கர்த்தருக்கு என்று இடம் வாங்குறதுக்குன்னு தாராளமாக ஏராளமாக கொடுக்கக்கூடிய மக்களை கர்த்தர் என்ன செய்வார், உருவாக்குவார், கொடுக்க வைக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சை பாருங்கள், நம்ம ஆரம்பிச்சு கட்டும் போது பாருங்கள், வெறும் 65,000 ரூபா என் கையில் இருந்துச்சு. அந்த பேங்க்கில் பாருங்கள், ஒரு ஊழியங்களை செஞ்சு அவ்வளோதான் பணம் என்கிட்ட இருந்தது. ஒரு 10 வருஷமாக ஊழியம் பண்ணி பேங்க்கில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், ஒரு 65,000 ரூபா. இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கூரை போட்டிருந்தோம், முழுக்க கூரை பூரா பாருங்கள், அது பூச்சி வந்து ஓட்டை போட்டு அது தண்ணியை மழை வந்து ஒழுகிட்டு இருக்குது. கட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், உடனே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மக்கள்கிட்டலாம் சொல்லுங்கள், காசை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், முதல்ல உன் அக்கௌண்ட்டில் இருக்க 65,000 எடுத்து உள்ளே போட்டுறணும், அப்புறம் தான் மக்கள்லாம் கொண்டு வரும். எப்படி பாருங்கள், பாஸ்டர் வந்து கொள்ளையடிக்கிற பாஸ்டர் கிடையாது, கடவுளுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடிய பாஸ்டர் இந்த சபை பாஸ்டர். மறந்துடக்கூடாது. எங்கேயும் போய் சும்மா நாங்கள் வந்து மற்றவங்க சர்ச்சை நடத்துகிற மாதிரி கிடையவே கிடையாது. அந்த அந்த கோல்மால் வேலாம் பண்ணவே மாட்டேன் நான். உடனே போனோம், ஒரு 1000 ரூபா பேலன்ஸ் அங்கே வச்சுக்கணும். அந்த 1000 ரூபா மட்டும் போட்டுட்டு மிச்சம் அந்த 64,000 ரூபாய் எடுத்து முதல்ல வந்து ஃபேஸ் மட்டம் போட்டான். ஃபேஸ் மட்டம் போட்டுங்க. அதுக்கு பிறகு மக்கள் அப்படியே கொடுக்க ஆரம்பித்தார்கள். நான் சொல்கிறேன், அற்புதமாக எந்த ஒரு ஊழியக்காரன்ட்டையும் போய் எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லி யார்கிட்டயா போய் பாருங்கள், நான் கேட்கவே இல்லை. ஒரு முறை கூட இதுக்காக எந்த ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட போய் எனக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறது இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும், இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி கொடுத்த மக்கள் அநேகர் சொந்த வீடுகளை கட்டிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? அவரை விட கட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வீட கர்த்தர் அவர் கட்டுவார். கண்டிப்பாங்க, நிச்சயமாக நடக்கும். அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு என்று கொடுக்குறோம். ஏன்னா நம்மளே ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் வெளியில் போய் கேளுங்க, ஏசி போடுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணுங்க, ஏதோ ஒரு டொனேஷன் கொடுங்கன்னா சொல்லுவேன், யோ நானே ஃபேனில் உட்காந்துருக்கேன், உனக்கு எனக்கு ஏசி உங்கள் ஏசுனார்ட்டுக்கு கேட்பனா இல்லையா? ஆனால் பாருங்கள், எப்போயும் நான் ஜனங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த முறை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால தான் எது சொல்லாமையே வேலை நடந்துருச்சு. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் இப்படி தான் நடக்கணும்னு நானே விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கர்த்தருக்கு கொடுக்க முடியும், உங்கள் குடும்பத்தை நல்லா வெற்றியாக நடத்த முடியும், உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்க முடியும். நம்ம பிள்ளைகள் வந்து பாருங்கள், மற்றவங்களை போய் கையேந்திட்டு நிற்கிறது, மற்றவங்களை எதிர்பார்க்கறதுக்காக கடவுள் நம்மளை வைக்கல. அவர் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் எடுத்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அப்போ அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு பொருளாதார செழிப்புன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு தப்பான எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா பணம் நம்ம கையில் இருக்கிறது இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பாருங்கள் என்ன பண்ணலாம், போய் விதைக்கலாம். ஊழியங்களை போய் செய்கிறோம், போய் ட்ராக்ட் அடிக்கிறோம், அங்கே போய் சுவிசேஷத்தை போய் சொல்கிறோம், அங்கங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இன்றைக்கி பணம்லாம் தேவைப்படுது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, கர்த்தரை வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். என்னன்னா, ராஜாவாமதி அவர் சொல்கிறாரு, ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுது. இதுக்கு சில விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஒத்து போகிறதில்ல. ஏன்னா மனது வந்து ட்ரையாக இருக்குது. நல்லா கவனிங்க, தரித்திரமாலாம் பேசவே கூடாது. முதல்ல மனதில் இந்த மாதிரி எண்ணங்களை பிடுங்கி எரிஞ்சிருங்க. இந்த ஊர் சரியில்லை, வேலை சரியில்லை, எங்கள் குடும்பம் சரியில்லை, இப்படிலாம் பேசவே கூடாதுங்க. நீங்கள் இந்த உங்களை குறித்தும், உங்களுடைய வேலையை குறித்தும், உங்களுடைய குடும்பத்தை குறித்தும், இந்த ஊரை குறித்து நீங்கள் நல்லா பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய மனது வந்து இப்படிப்பட்ட செழிப்பான காரியங்களுக்கு ஒத்து போக வேண்டும். மனது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஒரு மாதிரி இல்லாமையே யோசிக்கிறது, இது இல்லை அது இல்லை அப்படின்னு பேசுறது. ஆனால் நல்லா கொஞ்சம் எடுங்க, ஒரு வசந்து போவோம். ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் எடுங்க சீக்கிரம். ரோமர் 12 2ஆம் வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றாரு,
நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாங்க. இந்த ஊரில் சரியில்லைங்க, என் பொஞ்சாதி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் தொழில் சரியில்லை, இப்படி வந்து இந்த உலகத்தில் பேசிட்டே தெரியுறான். நான் சொல்கிறேங்க, இப்படியெல்லாம் இந்த மாதிரி காரியங்களாம் பார்க்காங்க. ஏன்னா எதை பார்க்குறீங்களோ அது உங்கள் வீட்டில் வந்துடும், அப்புறம் பார்க்கவே கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது. சரியா? சரி, அப்போ பாருங்க, சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாங்கள். அப்போ இந்த உலகத்தில் அந்த ஒத்த வேஷம்னா, ஆமாங்க கஷ்டம் இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க அப்படின்னு பேசினா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஜெப கூட நினச்சேன் பாருங்கள். அங்கே நம்ம சர்ச்சை சார்ந்த ஒருத்தவங்க சென்னையில் பாருங்கள் போயிருக்காங்க. அங்கே போனோன்னா பாருங்கள், இந்த அம்மா தெரியாமல் அந்த கூட்டத்துக்கு போய் உட்காந்துருக்கு. அதுக்காக தான் பாருங்கள், எல்லா ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு அலையக்கூடாது, அவன் இருக்கிற நம்மளை கெடுத்து விட்ருவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அங்கே போய் இந்த அம்மா உட்காந்துருச்சான். உட்காந்துனா சொல்லுதான் பாருங்கள், அங்கே இருக்க ஜெப கூட தலைவி சொல்லுதான், யாராருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் என்ன பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்காரர் சிகரெட் குடிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் அதை பண்ணுறது, இப்படி சொல்லிட்டு இருந்துச்சான். இந்த அம்மாட்ட கேட்டுச்சான் பாருங்கள். நான் சொல்கிறது ரசிக்கப்படி சர்ச்சுக்கு போகிற ஆளுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் வீட்டுக்காரர்களும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு, அவரை பற்றி இப்படி சொல்லுதான். இந்த அம்மா சொல்லிச்சான் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்காரு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதான். உனக்குள்ள ஒரு என்னது ஒரு பிசாசு உள்ள பூந்துருக்கு. என்ன பிசாசு தெரியுமா? உண்மையை பேசப்படாதபடி ஒரு பிசாசு உனக்குள்ளே இருக்குது. நீ வந்து உன் வீட்டில் இருக்க பிரச்சனை சொல்ல வேணாமா? எங்கள் வீட்டுக்காரர் அப்படி அடிக்கிறாரு, இப்படி மூக்கில் குத்துனாரு, இப்படி அப்படி பண்ண செஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும், செய்யாத விஷயத்தை போய் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் அருமையானவளை, இப்படி சிலருக்கு வந்து குடும்பங்களை கெடுக்கிற வேலையிலேயே செவ்வாய் கூட்டம் நடத்துன்ற மாதிரி ஒரு இது சொல்கிறது பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை, எச்சரிக்கையாக இருங்க. யாரும் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை போயிடவே கூடாது. நம்ம ஆட்கள்லாம் வந்து மனதை கெடுத்து குட்டிச்சேவராக ஆக்கிடுவான். குடும்பத்துக்குள்ளே இந்த ஆளுகளே பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரருக்குள்ள பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ள குடிகார பிசாசு இருக்குது, உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த பிசாசு இந்த பிசாசு இருக்குது, உங்கள் வீட்டுக்காரமாக்கு இப்படி ஒரு பிசாசு, இப்படி இந்த ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டு குடும்பத்தில் சண்டைகள் நிறைய பேர் இருக்குது. சபைக்கும் போயிட்டு சண்டையும் போட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. எதுக்கு ஆமான்னு சொல்லணும், எதுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடாதுன்னா, நான் சொல்லுவேன், ராஜாக்களையும் ஆசாரியமாக இருக்கணும், ஆமேன். சண்டைகள் பிரச்சனைலாம் இல்லை, போய்கிட்டே இரு, அவ்வளோதான். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேட்க மாட்டேங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துருப்போம். வசனம் என்ன சொல்லுது? ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமா எங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்படி தான் சொல்ல முடியும். 20 வருஷத்துக்கு முன்னால் பாருங்க, நான் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், உங்கள் ஊர் ரொம்ப வறட்சியான ஊரில், அது இங்கிலீஷ் சொல்லுவார் ட்ரையில் அப்படின்னாரு. ட்ரை ஒன்றும் எங்கள் ஊரில் கிடையாது, உங்கள் மண்டையில் தான் இருக்குது ட்ரை. ஏன்னா நீ தான் தரித்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற, அந்த ஊர் அப்படியா இப்படியாருன்னு சொல்லிட்டு இருக்கிற, கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறேன், கர்த்தரை இவ்வளோ ஆசீர்வதிக்கும் போது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரைன்னு பேசினா கர்த்தரை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குமா இல்லையா? ரொம்ப சில பொய்யாதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. சில புருஷன் அப்படிலாம் பாருங்க இருக்காங்க. எப்படின்னா எல்லாம் வாங்கி கொடுப்பார் புருஷன் ஒன்றுக்கு உதவாத ஆளுங்க, ஒன்றும் சரியில்லைங்க. நல்லா சமைச்சு போட அந்த அம்மா ஒன்றும் சரியாக வைக்க மாட்டுறாங்க, தப்புங்க. இப்படி பேசுகிறேன், நல்ல சோறு கூட கிடைக்காது. என்ன பண்ணேன்னா, கொடுத்ததுக்கு முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு நல்லா வந்து உங்கள் வீட்டுக்காரரை, உங்களுடைய மனைவியை, பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ண கற்றுக்குங்க. வேதம் அதை தான் சொல்லுது. ஏன்னா உலகத்தான் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. சில ஆளுங்களுக்கு பாருங்கள் வந்து இந்த நெகட்டிவாக பேசுகிறதே அவனுக்கு வேலையாக போச்சு. எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான். அவர் சொல்கிறாரு, இப்புறவெஞ்சிற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதான மறுரூபமாகுங்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதோடு கூட உங்களுடைய மனது என்ன செய்யட்டும், ஒத்து போகட்டும். இந்த வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொள்வீர்களானால் என்னது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. நான் கடந்த 2 வாரங்களாகவே ஒரு விஷயத்தை பார்த்துக்கொண்டே வரோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் வந்து 12 கோத்திரத்தார்களையும் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, மோசே வந்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அந்த தேசம் அது நல்லதோ, அது என்னது கெட்டதோ, அது நல்ல, அது பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்பதை பார்க்கும்படி அனுப்புகிறாங்க. 12 பேரை தெரிஞ்செடுத்துன்னு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அவங்க போகிறாங்க. போனதில் அந்த 10 அதில் ஒரு 10 பேர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேசத்தை பாருங்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க. திரும்ப வர்றாங்க, 12 பேரும் வர்றாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே எஸ்கோல் என்ற அந்த இடத்துக்கு போய் ஒரு திராட்சை குலையை 2 பேர் என்ன செய்கிறாங்க, சுமக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு தேசம்தான் அந்த கானான தேசம். அப்படி ஒரு தேசம். ஏன்னா கர்த்தர் வந்து உன்னை கொடுக்குறாருன்னா அது பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய கணவரை கொடுத்துருக்காரா, மனைவியை கொடுத்துருக்காரா, பிள்ளைகளை கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக
வந்து ரொம்ப மோசமாக கொடுக்க மாட்டார். அவர் எப்பயுமே பெஸ்ட்டை கொடுக்குறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பெஸ்ட்டை தான் கொடுப்பார். ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கலாம் மனைவிட்ட, ஒரு சில குறைகள் வந்து கணவன்கிட்ட இருக்கலாம். அதுக்காக வந்து முழுவதும் அவங்க தப்பு நீங்கள் யோசிக்க கூடாது. என்ன குடும்ப வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப பூரணமாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏதோ சில விஷயங்கள் குறையா இருக்கலாம். பிள்ளைகள் கூட அப்படி தான். பிள்ளைகளை கடவுள் வந்து நல்ல பிள்ளைகளை கடவுள் கொடுத்துருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதோ சில பிள்ளைகள்ட்ட வந்து சில குறைகள் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை சொல்லி அவனை சரி பண்ணிடலாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். சிலர் பாருங்க, குச்சியோடு நிற்கிறது, எப்போ பார்த்தாலும் பெரம்பை கையாடவன் தன் பிள்ளையை பார்க்குறான்ற மாதிரி பெரம்போடே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. எப்போ கையாடணுமோ அப்போ தான் கையாடணும். எதுக்கு எடுத்தாலும் சிலர் குச்சியோட நிற்கிறது. ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள். என்னென்னா அப்பா அம்மா பார்க்கும்போது பிள்ளைகளுக்கே வந்துங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும். அந்த மாதிரி இருக்கணும். அதான் அப்பா அம்மா. நீங்கள் போய் பிள்ளைகளை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அப்படியே மூஞ்செல்லாம் உருன்னு வச்சுட்டு அவன் சொல்லுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த வாத்தியார் பாட பெரிய அவர் ஒரு மாதிரியாக இருக்கார். இங்கே வந்தால் எங்கள் அப்பா ஒரு பக்கம் முறைக்கிறாரு, எங்கடா போகிறதுனா ஓடி போகிறான். சில ஆள் வீட்டில் தங்க மாட்டான். வீட்டில் தங்காததுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை நல்லா அரவணைக்கு கற்றுக்கணுங்க. நீங்கள் கற்றுக்குங்க. அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். சில குறைகள் அவன்கிட்ட இருக்கும், சில பிள்ளைகளுக்கு சில குறைகள் இருக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள், பிள்ளைகள் உங்கள்கிட்ட என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா நீங்கள் கவனிங்க. அப்போ அவங்க வந்து நம்மளோட பாருங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒத்து வர்றாங்க. ஏன்னா ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த 12 பேரில் 10 பேர் என்ன பண்ணா போய் ராங் ரிப்போர்ட் கொடுக்குறான். என்ன சொல்கிறான், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப ராஜசர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து வெட்டிக்கிளிகளை போல அவங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்சோம், எங்கள் பார்வைக்கு அப்படி தான் தெரிஞ்சோம், அவங்க பார்வைக்கு அப்படி தான் தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி இவன் அந்த தேசத்தை குறித்து ஒரு துச்செய்தியை பரப்பி விடுறான். எத்தனை பேர் இருக்காங்க? 30 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கிறான். வரும்போது நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறான்னா, வந்தால் அந்த 40 ஆண்டுகள் பிரயாணங்கள் கிட்டத்தட்ட முடிய போகிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட கானானை ஒட்டி வர்றாங்க. அவங்க அடுத்து உள்ளே போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், போய் அந்த 10 பேரும் 30 லட்சம் பேருடைய மனதை கெடுத்துவிட்டான். கெட்டு போச்சு, மனதே போச்சு. ஏன்னா இவர் கர்த்தர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமாக நல்ல தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்ணாருங்க. இது ஒன்று இவனு கொடுக்கல, ஆபிரகாம்டே சொல்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு எத்தனை ஜெனரேஷன் அது வருது பாருங்கள். ஆபிரகாம் பிறகு ஈசாக்கு, யாக்கோப்பு, பாருங்கள் யோசேப்பு. அதுக்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு அங்கே நடக்குது. சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாம் கிட்ட அந்த ஆணையை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு. ஈசா கிட்ட சொல்கிறாரு, யாக்கோப்பிட்ட சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயத்தை உங்க சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஆபிரகாம் சொன்னால் நான் நம்ப மாட்டேன்றான். நான் ஈசாக்கு சொன்னேன் நான் ஏற்றுக்கிற முடியான்றான். யாக்கோப்புக்கு சொன்னால் நான் ஏற்றுக்கிற முடியான்றான். யோசேப்பிட்ட சொன்னால் ஒன்றுமே அவன் ஏற்றுக்கிற மாட்டான். சொல்கிறான், ஏங்க இவ்வளோ பெரிய அவனுக்கு பிரச்சனைனா, 430 ஆண்டுகளாக இவன் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தினுடைய எண்ணங்கள் இவனுடைய செழிப்பை அவன் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்கிறது. மனதில் வந்து இன்றைக்கி நிறையா பாருங்கள், விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ஏற்கனவே ஏன் இவ்வளோ தரித்திரமாக வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே தரித்திர வாழ்க்கையில் இருந்திருக்கிறான். இப்போ சொல்லிக் கொடுக்குறவன் என்ன பண்ணுறான்னா, நீ எல்லாத்தையும் விட்டுரு, அங்கே பரம கானானுக்கு போகணும், அங்கே போகணும், அங்கே வந்து பரலோகத்துக்கு போனால் தான் பாலும் தேனும் ஓடும். நல்லா கவனிங்க. அங்கே போய் யாருக்கு வேணும் பால், யாருக்கு வேணும் தேனு? நல்லா சொல்கிறேன் பாருங்களேன். பாலும் தேனும் ஓடணும்னா இங்கே தான் வேணும். ஒருத்தர் சொன்னார், அவர் பாஸ்டர் வந்து, இப்போலாம் உங்களுக்கு ஓடாது பாலும் தேனும் அப்படின்னாரா. எப்போன்னு கேட்டாரா அவர். 60 வயசுக்கு தான், 60 வயசானதான் ஓடணும். அவர் சொல்கிறார், பாலும் தேனும் எப்போயா கூட சாப்பிட முடியுமாயா? அங்கே டாக்டரே 1008 இதை சொல்கிறார், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாது. ஒரு பாஸ் சொன்னார் பாருங்க, இதை சாப்பிடாத அதை சாப்பிட சொல்கிறார். மன்னவா சாப்பிட்றதா நான் கேட்டார் அவர். அவர் டென்ஷன் ஆகி போயிட்டார். ஏயா இவ்வளோ லிஸ்ட் கொடுக்குற, நீ இதை சாப்பிடாதுன்ற அதை சாப்பிட்ற, என்னத்தையா நீ சாப்பிட சொல்கிற அப்படின்னு. ஏன்னா சிலருக்கு வந்து பாருங்க, கடைசி காலத்தில் தான் நீங்கள் அனுபவிக்கணுமா, பரலோகத்துக்கு போனால் தான் அனுபவம்லாம் வருமா? நான் கேட்குறேன், இங்கே காசு இருந்தால் தான் பெட்ரோல் போட முடியும், இங்கே காசு இருந்தால் தான் கேஸ் வாங்க முடியும், இங்கே காசு இருந்தால் தான் நீங்கள் அரிசி வாங்க முடியும் இல்லையா? இங்கே காசு இருந்தால் தாங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். அங்கே பரலோகத்தில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறீங்களா? அங்கே போனால் அது உங்கள் பிள்ளையாவே இருக்காது. அங்கே எல்லாமே ஏசுனார் பிள்ளை தான். கொஞ்சம் யோசிங்க நீங்கள். அப்போ எல்லாம் இங்கே தேவைப்படுதுன்னா அப்போ இங்கே வேணும். இதெல்லாம் சில ஊழியக்காரர் சொல்கிறது கிடையாது. அங்கே பரலோகத்தில் போய் பரமக்கானானில் போயிடுவான். நான் சொல்கிறேன், பரமக்கானான் இது தெரியுமா? அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் பரமக்கானான். மறந்துட வேண்டாம். பாலும் தேன் போடுகிற நல்ல விசாலமான நல்ல தேசம் இந்த பரமக்கானான். அதுக்காக தான் ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்முடைய தருத்தரத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டு இன்னைக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் தான் கிடைக்கும், அங்கே போய் தான் கிடைக்கும், அங்கே போய் இப்படி சிலரை கெடுத்து பாருங்க. இந்த 430 வருஷமாக அங்கே இருந்து இவன் மனது கெட்டு போனனால என்ன பிரச்சனைனா, அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நமக்கு வந்து என்ன செய்யாது, அது வந்து ரொம்ப மோசமான தேசம், ரொம்ப மோசமான ஆட்கள் இருக்கிறான். ஆனால் அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, இவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை மாதிரி பெஸ்ட்டை கர்த்தர் கொடுத்தாரு. எசேக்கியேலில் சொல்கிறாரு, அது சிங்காரமான தேசம். எப்படி தேசமா?
சிங்காரம் சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு போச்சு. சிங்காரமா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சிங்காரமான தேசமா? என்னையா நீ சொல்ற? உண்மையா? வசன சிங்காரமான தேசம். ஏன்னா இந்த தேசம் நான் பார்த்து வைத்த தேசம்ன்றாரு. யார் பார்த்து வைத்த தேசமா? கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்த்து வைத்தாரா அந்த தேசத்தை. அது சிங்காரமான தேசம் சொல்றாரு. நான் சொல்றேங்க, நமக்கு கர்த்தர் பார்த்து வைத்த தேசம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்புங்க, நீங்க இதை விசுவாசிங்க. இந்த வாழ்க்கையை வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இதுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி பண்ணும்போதே மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை அந்த 12 பேரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக 12 பேர் 10 பேர் ஏற்றுக்கல, அல்ல 2 பேர் ஜோசுவா காலேப் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, இல்லை கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால் என்ன செய்வோம்? அந்த தேசத்தை என்னது எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், ரொம்ப ஈஸியாக போய் என்ன பண்ணிடலாங்க? ஜெயித்துடலாம் என்று என்னாமம் 13-14 அதிகாரங்களே அதை பற்றி எழுதப்படுது. நம்ம அதை பற்றி வாசித்தோம், அதான் பார்த்துட்டே வரோம். சரி, அப்படி வந்து அந்த தேசத்தை நம்ம வந்து சுதந்திரிக்க வேண்டும் என்பதை அங்கே வந்து சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் சில விஷயங்களை நம்ம எடுக்கும்போது அங்கே அந்த 10 பேருடைய காரணம் என்னென்னா, மனது வந்து மறுரூபமாகாத வரைக்கும் அந்த 10 பேர் என்ன யோசித்தான்? ஏற்கனவே நம்ம 430 வருஷம் அங்கே இருந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 370 ஆண்டுகள். ஏன்னா முதல்ல இந்த யோசேப்புடைய காலம் வரைக்கும் ஓரளவு நல்லா இருந்தாங்க. அடுத்து அவனுடைய மரணத்துக்கு பிறகு 370 ஆண்டுகள் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அடிமை வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது. இவன் வேலைக்கு போவான், அவன் தான் சம்பளம் கொடுக்குன்னு டிசைட் பண்ணுவான், கொடுக்கவே மாட்டான், சம்பளம் கொடுக்க மாட்டான். கடைசி என்னன்னா, சாப்பாடு இவனுக்கு வயிறு பசிக்கும், ஆனால் அந்த நேரம் அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்? அவன் போடுற நேரம் தான் போடுவான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு தரித்திரமான வாழ்க்கையை அன்றைக்கி இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 370 ஆண்டுகளாக அப்படி அனுபவிக்கிறாங்க. இப்போ திரும்ப அங்கேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தோடனே இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை குறித்த அதை ஒத்து போக இவனால் முடியலை. யார் கூட ஒத்து போட முடியலைங்க? கர்த்தர் சொன்ன அந்த தேசத்தை குறித்த ஒரு நல்ல செய்தியை, நல்ல காரியங்களை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? இவனுக்குள்ள ஒரு தரித்திர எண்ணம். ஏன்னா ஏற்கனவே இருந்தாச்சு. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னல, அந்த பிச்சைக்கார கதை 2 வாரத்துக்கு முன்னால் சொன்ன நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு போய், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையை கொண்டு போய் பிச்சை எடுக்கிறாள் கூட்டு போய் என்ன பண்ணார்? பிச்சை எடுக்க வச்சு கடைசி அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தால் அது பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிடணும்னு யோசிக்குது. அந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா? அது மாதிரி சிலருடைய எண்ணங்கள் ஒரு தருத்திர எண்ணத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு நான் சொல்கிறேங்க, கிறிஸ்தவ மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கும் கடன் பிரச்சனை, இன்றைக்கும் தரித்திரத்தில், இன்றைக்கி இல்லாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணங்க? இந்த கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தோடு கூட, அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு கூட மக்களை ஒத்து போக முடியவில்லை. என்ன காரணம்? மனது மறுரூபமாகலை. யாராவது ஒரு ஊழியக்காரனோ, யாராவது ஒருத்தராலோ இப்படி சொல்கிறான், இதெல்லாம் வந்து அங்கே பரலோகத்தில் கொடுப்பாரு, கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். இவன் ஆமாம் 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 கடவுள் பார்த்துக்குவார் இவ்வளோ கஷ்டத்துக்கு. அவர் சொல்கிறார், நீங்கள் ராஜாக்களை ஆசாரியமாக இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தளவு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து அதை விசுவாசிக்கிற 10 பேர். ஆனால் யோசுவா காலேப் மட்டும் சொல்கிறான், நாம் எளிதாய் போய் என்ன பண்ணலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னால் பாருங்கள், அங்கே போகும்போது அந்த பழத்தெல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அங்கே ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர் ஒரே நாள் அழுகிறான், கண்ணீர் விட்டு கதறான். அவன் சொல்கிறான், மோசை வந்து இப்படி கூட்டு வந்தது தப்பு, நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா நல்லாயிருக்கு, எங்கள் எய்த்துலையே. சிலர்லாம் சொல்கிறாங்க ரட்சிக்கப்படவே தப்பு, ரட்சிக்கப்படாமலே செத்து இருக்கலாம், நீ வந்து நரகத்துக்கு தான் போயிருக்கணும் இல்லையா ஒரு சிலருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்குங்க, இந்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும். சிலருக்கெல்லாம் பாருங்க அப்படி சில எண்ணங்கள் சாத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒருவேளை அந்த பழைய வாழ்க்கையை நல்லா இருக்குமோ. அவன் சொல்கிறான், வெள்ளரிக்காயும் கோமட்டி காய்களையும் வெங்காயமும் வெள்ளப்பூண்டுகளையும். கர்த்தர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற என்னதுங்க நலம் விசாரணை தேசம் கூட இன்னைக்கு வெங்காயம் போகுன்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிடலான்னு சொல்லலாமா? அவர் சொல்கிறார், வெங்காயம் பிரியாணிக்கு போட்டீங்கன்னா ஓகே, ஆனால் வெங்காயத்தை கடிச்சிட்டு வெறும் தண்ணி கஞ்சியை குடிக்கணும்னு நினைக்கிறது நப்பு இல்லையா? அவர் சொல்கிறாரு, அதுலேருந்து உன்னை ரிலீஃப் ஆகி தான் இங்கே கொண்டு வர்றேன், நீ இப்படி சாப்பிடு அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தருத்திர எண்ணங்களை நம்முடைய மனதை விட்டு நீக்கி போட்டுட்டு தேவனுடைய செழிப்பின் எண்ணங்களை நம்முடைய மனதில் என்ன செய்வோங்க? வைத்துக் கொள்ளுவோம். சரியா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ணானது சரீரத்தின் என்னது விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். இந்த இடத்துல கண்ணை பற்றி சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல இவர் கண்ணை பற்றி சொல்லாமல் இந்த காண்ற இந்த கண்ணில் இந்த லென்ஸ் இருக்கிற இதை பற்றி அவர் சொல்லலை. மறந்து திரும்ப திரும்ப நல்லா கவனிங்க. இது எதை பற்றி சொல்கிறாரு? மனதை பற்றி சொல்கிறாரு. என்னதை பற்றி சொல்கிறாருங்க? மனது. அவர் சொல்கிறாரு, உன் பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் என்னது? இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு
அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் மனது வந்து இருளடைஞ்சு போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணும், நீ பார்க்குறது பூராமே இருள தான் தெரியும். சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன துணி தூங்கிட்டு இருந்துச்சுன்னா ஐயோ பேய் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைப்பான். ஒரு பாசம் தெரியும். அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்தார். வந்து பாருங்கள், பிரசவம் வந்திருந்தார். அவர் சொல்கிறாரு, சில அம்மாமார் வந்து எலும்புச்சம்பளத்தை வந்து சொல்லுதான், எல்லோரும் ரசிக்கப்பட்ட ஆளு தான், எலும்புச்சம்பளத்தை என் வீட்டுக்கு முன்னால் ஒருத்தி வச்சுட்டு போயிட்டான். அவர் வந்தார் பாருங்க, சொல்கிறாரு, எலும்புச்சம்பளத்தை உன் வீட்டில் வச்சுட்டா ரைட்டு, நீ என்ன பண்ணுறா பாருங்க. அவர் போனாராம் பாருங்க. போன ஒரு அம்மா சொல்லுதான், ஐயா அந்த 2வது படியில் மட்டும் நீ காலை வச்சுறாங்க அப்படின்ச்சான். எதுக்குன்னு கேட்டார். அந்த 2வது படியில் தான் ஒரு செய்வன தகுடு உள்ளே இருக்குது அப்படின்னார். இவர் பாருங்கள், ஆக்சுவலாக இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் வேறு பாருங்க. நேராக போனாராம் பாருங்க. போயிட்டு அதில் சொன்னாரா, நீ நான் 1லலாம் வைக்க மாட்டேன், முதல் 2ல் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற இயேசு இந்த எலும்புச்சம்பளத்தில் இருக்கிற பிசாசோட பெரியவர். என்ன சொல்கிறீங்க? சில நேரங்களில் பாருங்கள், மக்களுக்கு வந்து எலும்புச்சம்பளம் முட்டை இதை பற்றி ஒரு பெரிய பயம். அப்படியே செந்திருக்க போட்டு வச்சுருந்துன்னா போச்சு, ஐயோ நம்ம வீட்டுக்கு பேயே பிசாசு, ஒரு எத்தி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பாருங்கள், இவன் என்ன பண்ணுறது, அதுதான் பெரிய பேயின்ற ஏதோ பண்ணுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும், அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருப்பனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எலும்புச்சம்பளத்தை அவன் ஜூஸ் போட கூட வாங்கிட்டு போயிருக்கலாம், முட்டையை ஒரு ஆம்லேட் போட கூட வாங்கிட்டு போகிறோம், உங்களுக்காகவே வாங்கிட்டு போனா. அதான் சொன்னார், உங்களுக்காகவே வாங்கிட்டு போனா. நீ ஏமா பேசுகிற? எங்கள் வீட்டுக்கு எத்த வீட்டுக்காரம்மா எனக்காகவே வாங்கிட்டு போனான். எதுக்கு உனக்கு? செய்வனை பண்ணுறக்கு. ஏன் அவன் ஆம்லேட் போட வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாரான். இப்படி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் திங்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான எண்ணங்கள் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவாக முற்போக்கான காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு, உன் கண் பாருங்க, அங்கே சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்ணுன்னா இந்த கண்ணில் அவர் சொல்கிறார், உன்னுடைய மனதை பற்றி சொல்கிறார். திரும்பியும் நல்லா மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனது அது எப்படி பாருங்களேன், அந்த இடத்துல சொல்கிறாரு, உன் பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். என்னது, உன் மனது தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கையே ரொம்ப தெளிவாக இருக்கும். மனதில் வந்து நீ தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பான காரியங்கள் நடந்துடும். சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் கூட நான் சொல்கிறேன், வாலிபர்கள் கூட மனதை வந்து நல்லா தேவனுடைய வசனத்தினால நிரப்புங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, தப்பாக என்ன வருது பாஸ்டர்? ஏன் வருதுன்னா, தப்பான காரியங்களை கேட்குறோம், பார்க்குறோம், சில காரியங்களை செய்கிறோம். அதனால தான் தப்பான எண்ணங்கள் வருது. நீங்கள் சரியான எண்ணங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தை இதை உள்ளத்தில் வைப்பீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ உன் கண்ணு உன் எண்ணம் சரியாக இருந்துச்சுன்னா நீ எப்படி இருப்ப? நீ தெளிவாக இருப்ப. அடுத்த வருஷம் சொல்கிறாரு, அது சொல்லும்போது, உன் கண் கெட்டதாக இருந்தால் தப்பாக நீ நினச்சிங்கன்னா தப்பான காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனது வந்து ரொம்ப பாருங்க சொல்கிறாரு, முழுவதும் இருளாக இருக்கும். பாருங்க, இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் பாருங்க எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஏன்னா உன் மனதில் தப்பான எண்ணங்கள் நிறைஞ்சு போயிருந்துச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கையே தப்பாயிரும். மறந்துடக்கூடாது. உலகத்தான் கூட சொல்கிறான், ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படி அவன் அப்படியே இருக்கான் அப்படின்றான். ஆனால் நான் சொல்கிறேன், நல்ல தேவனுடைய வசனத்தை மனதில் வையுங்கள், நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. நேரம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வேதத்தை உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சும்மா கண்டகளையெல்லாம் டிவி பாருங்கள், அது இதையும் பார்த்துட்டு உட்காந்து அலையிறத தூக்கி போட்டுட்டு இதில் நேரத்தை செலவிட்டீங்கன்னா கண் என்ன செய்யும்? நல்ல எண்ணங்கள் தெளிவாயிரும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் சொல்கிற காரியங்களை விசுவாசிக்கும். கர்த்தர் சொல்கிற காரியங்களை விசுவாசிக்கும். அப்போ 2 பேர் அவங்க சொல்கிறாங்க எளிதாய் போய் சுதந்திரித்துக்கொள்ளான்னு சொல்லி, ஆனால் 10 பேர் தப்பாக சொல்கிறாங்க. எடுங்க, அடுத்து இன்னும் ஒரு காரியம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுங்க. ஓகே, பாருங்கள், 4ஆம் வசனத்தில், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதான் பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் என்பதான். சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்னா, எல்லா மனுஷரும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரணும், எல்லாரும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, மனது தப்பாக இருக்கிறதுனால என்ன இது தப்பாக யோசிக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கையில் சாவி வச்சுருப்போம், வீட்டு சாவியோ இல்லை கார் சாவியோ இருக்கும், வச்சுட்டு ஏதோ ஒரு எண்ணத்தில் பாருங்கள் வீடே தேடிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சாவியை டேபிள் தான் இருக்கும், ஆனால் வேலைக்கு போகிறதுலையோ இல்லை ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் பாருங்கள் தேடுவாங்க பாருங்கள், தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே தான் இருக்கும், எங்கேயாவது சோபாவில் இருக்கும், இல்லை பெட்டில் இருக்கும், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. தேடுவாங்க, வீடே தேடி முடிச்சிருவாங்க. அப்படியே சோர்ந்து வருவாங்க. யாராவது அப்போ தான் அங்கேருந்து உள்ளே வருவாங்க.
யாராவது தான் கேட்குறாங்க உங்களை பார்த்து, என்னங்க ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, ஐயோ சாவியை காணாங்க, நானும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேடிட்டேன் ஒன்றும் கிடைக்கலன்னு பார்த்தா அவன் தூரத்தில் இருந்தவரவனுக்கு தெரியுது, கரெக்டாக சோபாவில் தான் இருக்குது, நேராக வந்து நீங்கள் தேடின சாவி இந்தா தாங்க இருக்குது அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, மனது வந்து என்ன சொல்லுது, இப்போ என் சாமி தொலைஞ்சு போச்சு, அது எங்கே போச்சோ தெரியல, இப்படிப்பட்ட எண்ணத்திலேயே இந்த மனது இப்படி நிற்கும் போது கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாமி கூட தெரிய மாட்டுது. ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியுது கரெக்டாக, ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லையே, ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சாவியை எடுத்து கொடுத்துறாங்க. இதே போல் தான் அநேகருக்கு செழிப்பை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இல்லாதனால தான் அவங்களால செழிக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுக்கு நெகட்டிவாக பேசுறது. சிலரெல்லாம் சில காரியங்கள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையான்னு பேசுவாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் செழிப்பு. அந்த அந்த சாவியை தேடுற கூத்து தான் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு. நான் சொல்கிறேன், அப்படி இல்லைங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் குறையலாம் நிறைவாக்குவார். 1000 பேருக்கு சீக்கிரம் போட்டுருவோம் இல்லையா? நான் சொல்கிறேன், ஏன்னா நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் செய்ய முடியும். இந்த நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குற மட்டுமல்ல, அதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், அப்போ வந்து நம்முடைய மனதை கர்த்தர் கூட ஒரு மனப்பட்ட விஷயம் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து நம்முடைய பாருங்கள் வந்து வேத வாக்கியங்களை வைத்துக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை படிக்கும்போது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக என்ன பண்ணணும், படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்து என்னுடைய எல்லா தருத்திரத்தையும் போக்கிவிட்டார். அதனால் நான் இன்னைக்கு செழிப்பாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம் என்பதை விசுவாசியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவராக இயேசு 5 அப்பம் 2 மீன், ஆனால் எத்தனாயிரம் பேருக்கு பெருக்கி கொடுத்தாரு? 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வரும்போது ஒன்றும் இல்லாமல், ஆதியாகமம் 12 ஒன்றும் இல்லாமல் வர்றான். ஆதியாகமம் 13:2 பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததினால் அவன் எப்படி இருக்கான்? சீமானாக இருந்தான். எப்படி இருக்கானா? சொல்லுங்க, எப்படிங்க? சீமானாக இருந்தான். என்ன சொல்லலாம்? சீமானே சீமாட்டியலே அப்படி சொல்லலாம். சீமானே சீமாட்டியலை, சீமானாக இருந்தான் போட்டிருக்கு. சீமானாக இருந்தானா என்ன சீமான் உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் வந்து சரித்திரவன்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் வந்து ஏதோ ஒரு தரித்திரம் முடிச்சாலும் ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாத ஆள் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட வேலை செஞ்ச மட்டும் 2000 பேர் வேலை செஞ்சுருக்கான். வேத வல்லுநர் சொல்கிறாங்க, சரித்திர வல்லுநர் சொல்கிறாங்க, 2000 பேர் ஆபிரகாம்கிட்ட வேலை செஞ்சுருக்கான். அப்படின்னா ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு சீமானாக இருந்திருக்க முடியும்? ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஊழியர் சொல்கிறாரு, பில்கேட்ஸமாக இருந்திருப்பான்றாரு. இன்னைக்கு இருந்தால் பில்கேட்ஸமாக இருந்திருப்பான்றாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமேசான் ஓனரமாக இருந்திருப்பார் அவர். அவ்வளவு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, அவ்வளவு ஆடு மாடுகள் 2000 பேர் வேலை செய்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்க முடியும்? ஆபிரகாம் ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் கிடையாதுங்க. வரும்போது ஒன்றும் இல்லாமல் இருந்தான். ஆனால் ஆபிரகாம் நீங்கள் இப்போல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? இன்றைக்கி படம் காமிக்கிறான்னா ஒரு ஆளுக்கு போர்வையை பொத்திக்கிட்டு அவர் அப்படியே போன மாதிரி ஒரு பரதேசியமாய் காமிக்கிறது. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, பாருங்க, அவர் நீ உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணேன்னு சொல்கிறேன். ஆதியாகமம் 12 மட்டும் நான் வாசித்து முடிச்சிருவோம். எடுங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த காரியத்தை வாசிக்காமல் இருந்துடக்கூடாது. அவர் சொல்கிறார் பாருங்க, 12 சொல்ல பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்னது போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். எப்படி சொல்ல பாருங்க, இவன் கேட்டானா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டானா? ஆபிரகாம் ஜெபம் நீங்கள் பார்த்துறீங்களா? இவன் எனக்கு வந்து இது ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்டானா? ஒன்றுமே கேட்கலங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்கிறேங்க, ஆபிரகாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டான். அவன் கடந்த வாழ்க்கை தரித்திர வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து அங்கே பாருங்க சொல்கிறாரு, எபிரேயரில் பாருங்க சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு.
ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் இருந்த கடந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. இப்போ சொல்கிறான், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய ஆபிரகாமுடைய மகனை போய் பொண்ணு பார்க்க போகிறான். பொண்ணு பார்க்க போனால் அவன் எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தான் தெரியுமா உங்களுக்கு? பெரிய கோடீஸ்வரன். அவனும் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பயங்கரமான ஆள். இவனமாக இருக்கான், அவனு இருக்கான். அவன் சொல்கிறான் பாருங்க, போய் இந்த ஆள் சொல்கிறான், ஆபிரகாம் ஒன்றும் இல்லாமல் அந்த ஊரை விட்டு போயிட்டானே. சிலர்லாம் என்ன நம்புறானா, இந்த கிறிஸ்தவத்தில் போய் சேர்ந்துட்டானே, ஆள் நல்லா இருக்கானா? அவன் கையில் காசு இருக்கா இல்லை எப்படி இருக்கிறான் அப்படின்னு அநேகர் உங்களை கூட ஆபிரகாமாய் பார்ப்பாங்க. அவன் அதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? ஆபிரகாம் வந்து அவனுடைய வேலைக்காரன் எலசேரை கூப்பிட்டான். சொல்கிறான், நீ போப்பா, போய் என்ன சொல்கிற, போகும்போதே நிறைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு போ. நிறைய என்ன பண்ண, நகை வேலை வேறு ஏறிட்டு போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாங்க. அதெல்லாம் கத்தரை ஆசீர்வதிக்கிறனால எல்லாத்தையும் வாங்க முடியுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தன் சொல்கிறான், ஆனால் சார் 2 லட்ச ரூபாய்க்கு போனாலும் போகுது சார், ஒரு பவுன் சொல்கிறா பாருங்க. இந்த 2 வருஷத்தில் போகுது அப்படின்னு இருக்கா. சரி போனால் போட்டு விடுங்க. ஆனால் கத்தரை ஆசீர்வதித்தால் நிச்சயமான செய்யுங்க, வாங்க முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பையும் கத்தர் கொடுப்பார் இல்லையா? அவன் சொல்கிறான், போய் ஆபிரகாமுடைய வேலைக்காரமை சொல்கிறான், என் எஜமானை கத்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. சொல்கிறான், அந்த ரெபேக்கால் வந்து தண்ணி கொடுக்க வர்றா, மொண்டு ஊற்ற வர்றா அந்த வட்டங்களுக்கு. கொடுத்தன வேலைக்காரன் கையில் இருந்த என்ன கொடுக்குறான் தெரியுமா? கவரி நகையை கொடுக்கல. என்ன கொடுக்கலங்க? நேற்று ஒருத்தர் சொல்கிறான், தங்கம் வாங்க உங்களுக்கு ஆசையாக இருந்தால் 9 கேரட்டில் ஒன்று இருக்குது அப்படின்றான். 9ல், அதாவது இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பயன்படுத்துகிற நகையெல்லாம் இல்லையா, அது வந்து 91%, அதாவது 91% வந்து கோல்டு, 9% செம்பு இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இனிமேல் 91% செம்பை சேர்த்துட்டு 9% கோல்டு போடு அப்படின்றான். கத்தர் பாருங்க, இப்படி இல்லைங்க, நம்மளை வந்து அந்த மாதிரி செழிப்பானதில் கொண்டு வந்து கொடுப்பார். ஆபிரகாம் பார்த்து கத்தர் சொன்னார், ஆபிரகாம் வேலைக்காரன் போகிறான், என் கத்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ட்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான் பாருங்க, வளையல் கொடுக்குறான் பாருங்க. வளையலை எத்தனை பவுன் கொடுத்தானோ தெரில, அவ்வளோ வளையல் கொடுக்குறான், என்னென்னமோ கொடுக்குறான். அந்த நம்ம ஊரில் சொல்கிறான் பாருங்க, நம்ம ஊரில் சொல்லத்தான் செய்கிறான், இந்த சோறு போட்ட கைக்கு ஒரு மோதிரம் போடலான்ற மோதிரமாக எங்கே போடுறான். இவன் தண்ணி ஊற்றுனதுக்கே என்ன கொடுக்குறாங்க, வளையல் கொடுத்துருக்குறான். அந்த மாதிரி ஒரு செழிப்பாக வந்து யாரை மாற்றினார் கத்தர்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் வேலைக்காரன் சொல்கிறான், கத்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு சிமானா இருக்கிறார்ன்றான். அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட இடத்துல என் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்றான். அவன் சொல்கிறான், அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், என்னம்மா நீ போறியா இங்கே இருக்கியா? அது சொல்லுது, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதித்தாலும் ஆபிரகாம் மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். நீ அவர் சொல்கிறாரு என்னென்னா, ஆபிரகாம் ஒரு தரித்திரவனாக இருந்த ஆபிரகாம், அதுதான் சொன்னேன், ஆபிரகாம் தரித்திரவனாக இருந்தான். அந்த மாதிரி இருந்த ஒரு ஆளை நான் சொல்கிறேங்க, ஒரு பொண்ணு தண்ணி எடுத்து ஊற்றுனதுக்காகவே கொடுத்தான் பாருங்க, அவ்வளோ நகையை கொடுத்தான் பாருங்க. நம்ம ஊரில் இப்படி சொன்னால் போட்டி போட்டு வந்து இப்போ ஊற்றிரு தண்ணியை. ஐயா நகை வேலை வேறு போயிட்டுருக்கு, ஐயா என் பொண்ணை ஊற்ற சொல்கிறேன் சாமி அப்படின்னா ஆனால் பாருங்க, அவன் கரெக்டாக போய் ஆளை சூஸ் பண்ணிட்டான் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆபிரகாமுடைய மனது மாறினது மாதிரி இந்த நாட்கள் நம்முடைய மனது மாறட்டும். ஆனால் யோசுவா காலேப்புடைய மனது மாறட்டும். இந்த செழிப்பின் தேவனோடு கூட ஒத்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால கூட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லவரே, அவருடைய எல்லா தேவையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எங்கள் கத்தா சபையில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா கடன்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போட்டும் கத்தாவே. அவனுடைய நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே, அப்படியாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கட்டளையிடும். அந்த ஆற்றலை, அபிஷேகத்தை, அனுகூலத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே நாங்கள் இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். நம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே நம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தோஷமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தெய்வீக சுகமும் தெய்வீக பாதுகாப்பும் நீடி ஆயிலும் சகல விதமான நன்மைகளும் நிறையட்டும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட